சுவாமியே சரணமையப்பா. சரங்குத்தியிலேருந்து நம்ம கிளம்பி சபரிமலையை நோக்கி போகும்போது தான் தெரிஞ்சது ஒட்டுமொத்த ஐயப்ப பக்தர்களும் ஒரே நாளில் சபரிமலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. பொதுவாக நாங்கள் டிக்கெட் போடும்போது செவ்வாய் புதனில் கூட்டம் கம்மியாக இருக்கும், ஸோ அந்த டேட்டில் டிக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா சாமிகளும் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அன்னைக்கு மலை ஃபுல்லாக ஐயப்பமார்களாக இருப்பாங்கன்னு. பட் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சரணகோஷம் சொல்லிக்கிட்டே போனதால் போன களைப்பும் தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மணி நேரம் வரைக்கும் கியூவில் நின்று நடப்பந்தல் போய் சேர்ந்தா அங்கே இது வரைக்கும் கடந்து வந்த கியூ ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் கியூவே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அத்தனை ஐயப்பமார்களும் அங்கே வெயிட்டிங்கில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-5.5 மணி நேரம் நாங்கள் கியூவில் நின்று அதுக்கப்புறம் கடந்து போய் தான் ஐயப்பனோட 18 படிக்கிட்ட போக முடிஞ்சது. ஸோ எவ்வளோ கூட்டம்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. எவ்வளோ கூட்டங்கிறத டீட்டெயில்டாக எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இது டிசம்பர் 9ஆம் தேதி காலையில் 11 மணிலேருந்து மத்தியானம் 2 மணிக்குள்ளார இருந்த ஆக்சுவல் நிலவரம் இதுதான். அருமையா 18 படி கிட்ட வந்துட்டோம். இதா பாருங்க 18 படி. கட்டு கட்டு இருமுடி கட்டு, 8 திக்கும் முரசு கொட்டு, கட்டு கட்டு பாட்டொன்னு கட்டு, உன் புகழ பாடிக்கிட்டு கட்டு கட்டு. அற்புதமான ஒரு தரிசனம். அந்த அங்கதான் இருக்கு சந்நிதி. சந்நிதிக்கு இந்த பக்கம் உட்காந்து இப்போ தேங்காய் உடைச்சிருக்கோம். டோக்கன் யார் எடுத்தா? இந்த பாக்கெட் உள்ள உண்டு டோக்கன். ஓகே, மலையாளம் தெரியாம வேற ஒரே கஷ்டமா இருக்கீங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா என்னோட தேங்காய் உடைக்க போறாங்க. அதாவது நேத்து முத்திரைக்காய், ஐ எம் வெரி சாரி, இது தயவு செஞ்சு கமெண்ட்ல திட்டாதீங்க. முத்திரைக்காய் உடைக்க போறாங்க. அதாவது நேத்து நம்ம இதுல நெய் ஊத்தி வச்சோம். இவ்வளவு நெய் பிடிக்கும்னு பார்த்தா இவ்வளவு நெய் பிடிச்சது. அது எவ்வளவு கெட்டியா இருக்கோ அந்த அளவுக்கு நான் கரெக்டா விரதம் இருந்திருக்கேன்னு அர்த்தம். இப்ப பாக்கலாம். குருசாமி உடைப்பாரு. இவருதான் எங்க குருசாமி. இந்த மாதிரி நெய் நல்ல கெட்டியா வந்திருந்தா நம்ம விரதம் நல்லா இருந்ததா ஒரு ஐதீகம். இதெல்லாம் யாரும் உனக்கு சொல்லி கொடுத்தாலும் கேட்க கூடாது. குருசாமிக்கு அவர் குருசாமி சொல்லி கொடுத்தாரு, அவர் குருசாமிக்கு அவர் குருசாமி சொல்லி கொடுத்தாரு. ஆக மொத்தம் நெய் நல்ல நல்ல கெட்டியா அப்படி கட்டியா இருந்துச்சுன்னா நம்ம நல்லபடியா இருந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட பிரார்த்தனை இல்ல, என்னோட கமெண்ட்ஸ்ல எவ்வளவு பேர் அவங்களோட பிரார்த்தனைகளை சொல்லியிருந்தீங்க. சோ எல்லாருக்காகவும் தான் இந்த நெய்யை நான் எடுத்துட்டு வந்தது. எங்க அம்மாவுக்கு உடம்பு நல்லா இருந்ததுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லவும் வந்தேன். சோ எல்லாமே சிறப்பா நடந்திருக்கு. இன்னும் கோயிலை சுத்தி காட்டுறதெல்லாம் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. சுவாமியே சரணமையப்பா.